இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு மேக்ஸ். அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இந்த படம் வந்து ஒரு கன்னட மூவி தான். அது தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். ஆனா பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க. நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரியாவே போயிடும். ஒரு நைட்டுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றத தான் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்த பத்தி ஒன்லைன்ல சொல்லணும் அப்டின்னா வந்துட்டு, இப்ப மத்த இடத்துல வந்து ஒரு மர்டர் அது மாரிலாம் எதுவும் நடக்குது அப்டின்னா வந்துட்டு போலீஸ்காரங்க கண்டுபிடிப்பாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்துட்டு இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குது. ஆனா அவங்களுக்கே அது தெரியல. இது எப்படி நடந்தது அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாரி ஒரு விஷயம் அந்த கிரைம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க யாருமே ஸ்டேஷன்ல இல்ல. அப்ப அது யாரு தான் பண்ணது அப்டின்றது தான் இப்போதைக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த 2 பேர் அப்டி இறந்துட்டாங்கல்ல. அவங்க 2 பேர் வந்து ஒரு பெரிய இடத்து சம்மந்தப்பட்டவங்க. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏதாகும்? அப்டின்ற பரபரப்போடயே தான் ஒரு ஒரு நைட்டுக்குள்ள இந்த கத வந்து வெளிச்சத்துக்கு வந்தாகணும் அப்டின்ற மாரி தான் ரொம்ப ரொம்ப த்ரில்லாவும், ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாவும் கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியாவே இருந்தாலும், அந்த கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. வேற லெவல்ல இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃபுல் கதைக்கு போயிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, எவ்ளோ முடியுமோ அவ்ளோ ஆள திரட்டிக்கிட்டு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, "ஒருத்தர அடிக்கிறதுக்கா இவ்ளோ பேர கூட்டிட்டு போறோம்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "அப்படிப்பட்டவன் அவன். அவன அடிக்கிறதுக்குலாம் இந்த இதெல்லாம் பத்தவே பத்தாது. அவ்ளோ பெரிய டான் அவன்." அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, "அவன்லாம் வந்து மனுஷனே கிடையாது. அவன்லாம் மிருகம். அவனெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு பத்தாது. நானே இப்போ இவ்வளோ பேர கூட்டிட்டு போறோமே, இவங்கலாம் பத்துவாங்களா தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். "நீ வேற ஏன்டா கடுப்பேத்துற?" அப்படின்ற மாரிலாம் அவர் கோவப்பட்டுக்கிட்டே வராரு. அப்படியே தான் இப்ப நம்ம ஹீரோவ காட்டுவாங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாருன்னா, இவங்கலாம் வருவாங்கன்றத அவர் முன்னாடியே கணிச்சு வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, இவங்க வர்ற வழி பூராவே வந்துட்டு வெடிக்கிற மாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுர்றாரு. அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாம் டமால் டும்மில்னு வெடிச்சுட்டு அங்கேயே எல்லார் கதையும் பாதி முடிஞ்சு போயிடுது. அதே நேரத்தில இங்க வேற ஒரு பிரச்சனை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க சில எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க. அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த கட்சியில இருந்து சில பேர முக்கியமான ஆளுகள கொண்டு போய் நம்ம அதில சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு எக்கச்சக்கமான பணமும் கிடைக்கும். நம்ம ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அத வந்து நம்ம கச்சிதமா செய்யணும். யார்ட்டயும் இத நம்ம மாட்டிக்க கூடாது. அப்படி இப்படின்ற மாரி வேற லெவல்ல ஒரு பிளான் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. அதில சில பேர் வந்துட்டு இப்ப இது எப்படி நம்ம செய்றது அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அதில அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம கிட்ட நரசிம்மன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கான். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம யார கை காட்டுறோமோ அவங்க எல்லாரையும் அவன் முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க போய் சேர சொல்ற இடத்துல அவங்கலாம் சேர்ந்துக்கணும். இல்ல அப்படின்னா அவங்களலாம் இல்லாத மாரி ஆக்கி விட்டுருவாங்க. அதுக்கு பயந்துகிட்டு எல்லாருமே சேர்ந்துப்பாங்க. அந்த மாரிலாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் செய்யக்கூடியவரா தான் அந்த நரசிம்மா இருக்கார்ல, அந்த மாரி ஐடியால அவர் இருப்பாரு. இவங்க இந்த மாதிரி பண்ற பிளான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஃபுல்லாத்தையுமே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவாரு. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த கேங்ல உள்ளவங்கள்லயே ஒருத்தருக்கு வந்து பிறந்தநாள் வரும். ஸோ அவங்க எல்லாருமே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தார்ல ரிப்போர்ட்டர், அவர புடிச்சு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. புடிச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டர வந்து எப்படியாவது முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த காரியத்த செய்றதுக்காக தான் இப்ப கனி வராரு. கனி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப பிறந்தநாள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தான் இருக்கும். அதுக்கு தான் இப்ப இந்த ஒரு பார்ட்டி மாரிலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில தான் இப்ப அவர் வந்துட்டு ஒரு என்ட்ரி குடுக்குற மாரி குடுத்து, இந்த ரிப்போர்ட்டர படுத்தி ஒரு வழி ஆக்கி விட்டுர்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்க முன்னாடியே ஒரு பிளான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல நரசிம்மான்றவர், அவரும் இங்க தான் இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எல்ஏலாம் இங்கலாம் மாத்தணும். ஒத்துக்கிறவங்கள விட்டுறலாம். அவங்களுக்கு பணம் குடுத்து சேர்த்துக்கலாம். இல்லாதவங்கள வந்துட்டு அவங்கள இல்லாமலே ஆக்கிடலாம் அப்படின்ற மாரிலாம் பிளான் பண்ணிட்டு மாறி, மாறி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில வந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதையும் காட்டுறாங்க. இந்த ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, ராவணன் சொல்லிட்டு ஒரு பிசி ஒருத்தர் இருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லாரிய ஒண்ணு புடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க. எதுக்காக அப்டின்னா, அது ஏதோ போம்போது ஏதோ ஒரு ரூல்ஸ மீறின மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது லாரிய கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லாரிய வச்சு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் வந்து குதிச்சு தப்பிச்சு ஓடி போயிருப்பாரு. அதனால வந்து லாரிய மட்டும் தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருப்பாங்க. இப்ப அந்த லாரியோட ஓனர் வந்து என்ன கேட்பாருன்னா, "என் லாரிய வந்து எப்ப தான் குடுக்க போறீங்க?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "இத ஓட்டுன உன் டிரைவர வந்து கூட்டிட்டு வா. அப்பதான் உன் லாரி கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரியோட ஓனர் கிட்ட சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப அவரு உள்ள வந்துர்றாரு. உள்ள வந்த ராவணன் அந்த பிசி வந்து என்ன சொல்றாருன்னா, "இப்ப புது இன்ஸ்பெக்டர் வரப்போறாரு. எல்லாரும் வேலைங்களெல்லாம் பாருங்க." அப்படின்ற மாரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசி இருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு ஒரு அப்பாவும் பொண்ணும் வராங்க. வந்துட்டு என் பொண்ணோட ஸ்கூட்டி வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க வந்து எத்தன தடவப்பா திரும்ப திரும்ப வருவீங்க? கண்டுபிடிச்சா சொல்ல மாட்டோமா? அப்படின்ற மாரி அவரு கேட்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, 1 மாசம் கிட்ட நீங்க இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தன தடவ எங்கள அலைய சொல்றீங்க? அவங்க அப்பா வந்து கோவப்படுறாரு. பொண்ணும் வந்து கோவப்படுறாங்க. எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரா இப்ப இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்திருந்தாலே எங்க இருக்கு? யார் தூக்கிட்டு போனான்றத கண்டுபிடிச்சிருக்கலாமே. இது ஏன் நீங்க இவ்ளோ அசால்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, டக்குனு இப்ப அந்த தாஸ் பேசியிருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஸ்டேஷன்லயே சிசிடிவி கேமரா இருக்கு. ஆனா அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகாது. அது ஃபால்ட் ஆகி 6 மாசத்துக்கு மேல ஆகுது. எல்லா இடத்துலயும் அப்படிதாம்மா இருக்கும். அப்ப நீ சொல்ற மாரிலாம் போய் பார்க்கலாம் சிசிடிவி இருக்குன்னு. ஆனா அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தெரியணும்ல. போங்க போங்க கண்டுபிடிச்சா சொல்றோம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. இப்ப இந்த ராவணன் இருக்கார்ல, அந்த பிசி இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா எல்லார்கிட்டயும் இப்படி வேலை பாருங்க, அப்படி வேலை பாருங்க. நாளைக்கு வந்து ஐயா வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிடுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலைய ஏவிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த தாஸ் பிசி இருக்கார்ல, அவருக்கு வந்து கோவம் வருது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க ஐயா வந்து நாளைக்கு தானே வந்துட்டு டியூட்டிலே ஜாயின் பண்ண போறாரு. நீ இன்னைக்கே வந்து எல்லாத்தையும் இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆர்டர் போட்டுட்டு இருக்கியா? அவர் பாட்டுக்கு அதுவும் இப்ப வரப்போற இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிருப்பாரு. அவர் சஸ்பெண்ட் ஆகி வந்து சேர்றதுக்கு வந்து அவருக்கு இவ்ளோ பில்டப் குடுத்துட்டு இருக்கியா? நாங்கலாம் எங்க வேலைய கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் பாட்டுக்கு வீட்ல இருந்துட்டு நல்லா உடம்ப தேத்திட்டு வருவாரு. அவருக்கு நீ இவ்ளோ பில்டப் பண்றியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த தாஸ் இருக்கார்ல, அவர் இஷ்டத்துக்கும் பேசுவாரு. அது உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, அவர் சஸ்பெண்ட் ஆனது மட்டும் தான் உனக்கு தெரியும். அவர் எதுக்காக சஸ்பெண்ட் ஆனாரு? அது மட்டும் இல்லாம அவர பத்தி உனக்கு வேற ஏதாச்சும் தெரியுமா? அப்படின்ற மாரி இவரு கேட்பாரு.
அது மட்டும் இல்லாம அவர பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நாளைக்கு தான் வந்து சேருவாரு. ஆனா அவர் மூடு மாரி திடீர்னு இன்னைக்கே நைட்டே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துட்டாருன்னா, அப்புறம் யார் மாட்டிட்டு முழிக்கிறது? அப்படின்ற மாரி ராவணன் இருக்கார்ல, அவர் சொல்லிட்டு போய் வேலைய பாருயா, அவர பத்தி உனக்கு என்ன தெரியுன்ற மாரி திட்டி விட்டுர்றாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு இப்ப ஹீரோ வந்து இறங்குறாரு. அவர வந்துட்டு ஒரு பிசி வந்து கூட்டிட்டு வராரு. இப்ப இதே டைம்ல பார்த்தீங்கன்னா, இங்க கனி இருக்கார்ல, அந்த கூட்டத்த வந்து அந்த கேங் வந்து காட்டுறாங்க. அந்த கேங்ல உள்ளவங்கலாம் இப்ப என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு 2 பசங்க அந்த கேங்லயே இருக்காங்க. அவங்க 2 பேர் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மினிஸ்டர் இந்த மாரி வேலைங்கள்லாம் இங்க இவங்க உள்குத்து வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இந்த எல்லா வேலையும் அது போக ஏகப்பட்ட இல்லாத பொல்லாத வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த 2 பசங்களும் இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் அந்த ஃபோன் நெறைய எடுத்து வச்சிருக்க விஷயம் வந்து இப்ப இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. இந்த 2 பசங்களும் இப்ப அப்படியே வெளிய விட்டோம் அப்படின்னா, இந்த நியூஸ் எல்லாம் வெளிய தப்பி தவறி வந்தா கூட பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்துருங்கடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கனி வந்து ஒரு ஒரு கேங்க தனியா பிரிச்சு அவங்கள தேடுறதுக்காக அனுப்புறாரு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவங்க எல்லாரையும் அவங்க தேட போயிடுறாங்க. இப்ப ராவணன் எஸ்ஐ அதாவது பிசி இருக்கார்ல, அவரும் கொஞ்சம் ஆளுங்களும் வந்துட்டு நைட் டைம்ல கொஞ்சம் அந்த செக்கிங்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அப்பா, அம்மா வராங்க. வந்துட்டு அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என் பொண்ண வந்து காணோம். அதுக்கு 13 வயசு தான் அவளுக்கு ஆகுது. அவ போற இடத்த எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்டோம். எங்க போனான்னே தெரியல. கொஞ்சம் கம்ப்ளைண்ட் எடுத்து அவ எங்க என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ராவணன் பிசி வந்து கேட்கறாரு. அவர் வந்துட்டு எங்க வீடு வந்து இந்த ஏரியா அப்படின்னு சொல்லவும், இந்த ஏரியாக்குள்ள அங்க ஸ்டேஷன் இருக்கு. அங்க போய் நீங்க கம்ப்ளைண்ட் குடுங்க. வேணும்னா நாங்க வந்து ஃபோன் பண்ணி அவங்கள உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நாங்களும் வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதே டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க பேசி இப்படி அனுப்பிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வண்டியில வராங்க. இங்க இருக்க போலீஸ்காரவங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லார்ட்டையும் நல்லா விசாரிச்சுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க அப்படி கிளம்பும் போதே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு ஜீப் வருது, ஒரு வண்டி, அதாவது ஒரு கார் ஜீப் எப்படின்னு வச்சுக்கலாம். அது மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா அதுல 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்க தான் வந்து அந்த கனி கேங் வந்து தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த 2 பசங்க தான் இப்ப அந்த கார்ல வந்துட்டு இருக்காங்க. வரும்போது அவங்க 2 பேருக்குள்ள பொழுதனைக்கு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஒண்ணா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதுல ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரோட அப்பா தான் மினிஸ்டரா இருப்பாரு. அவர பத்தின விஷயங்களே நிறைய வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. உங்க அப்பாவே இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கியே, உனக்கு அறிவே இல்லையான்ற மாதிரிலாம் மாறி மாறி பேசும்போது, அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டியா தான் பேசுவாரு. அப்பா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு வராங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க நல்லா தடுமாறிட்டே இருக்காங்க. இதே மாதிரி சண்டை வேற போட ஆரம்பிச்சுட்டாங்களா, சண்டை போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. வர வழியில பார்த்தீங்கன்னா, இங்க போலீஸ்லாம் வந்து செக்கிங்ல நிக்கிறாங்கல்ல, அப்படி நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து போலீஸ் மேலேயே அந்த போலீஸ் நிக்கிற இடத்துலயே வந்து வண்டிய விட்டுர்றாங்க. அந்த உடனே பார்த்தோம்னா, அங்க லேடி போலீஸ் நின்னுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து கோவம் வந்துருது. உடனே இந்த 2 பசங்கள வந்துட்டு வண்டிய விட்டு கீழ இறக்கி, என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து போலீஸ்காரங்க மேலே இடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவனுங்க 2 பேர் தான் நார்மலாவே இல்லையா. அவனுங்க என்ன பண்றாங்கன்னா, பார்க்குறது போலீஸா இருந்தாலும் கூட அவங்களையும் போய் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி விட்டுட்டு, அவங்களையும் போய் வம்புக்கு இழுத்து விட்டுர்றானுங்க. இத பார்த்தோன்னே மத்த போலீஸ்காரங்கலாம் அவங்கள அடிக்க வராங்க. அவங்க எல்லாரையுமே வேற அடிச்சு போட்டுர்றாங்க. இத பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த பசங்க மேல செம்ம அடி உழுது. யாருன்னு பார்த்தா இப்ப தான் ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. அடி பொளந்து எடுக்குறாரு. பொளந்து எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரையும் கூட்டு போய் வந்து ஸ்டேஷன்ல அடைச்சு போட்டு, அவங்கள வந்து அத லாக்கப்ல பூட்டி வச்சுர்றாரு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னப்பா இது மாரி பண்ணியிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கேட்குறாங்க. உடனே என்ன ஹீரோ என்ன சொல்வாரு, நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கடா அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து வண்டி ஓட்டியிருக்க, ஒரு போலீஸ்காரங்க கிட்ட இந்த மாரி அத்துமீறி நடந்திருக்க, அவங்க மேல கை வச்சிருக்க. இதுக்கு மேல உன்ன என்ன பண்ணணும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு வைங்க. நாளை காலையில வந்துட்டு இவன வந்துட்டு நான் கோர்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப இது மாரி ஹீரோ பேசிட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, தாஸ் அந்த பிசி இருக்காருல்ல, அவர் வந்துடுறாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சார் அவங்கலாம் பெரிய இடத்து பசங்க. அவங்க மேலலாம் எஃப்ஐஆர் போட முடியாது. அவங்கள வெளிய விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்புறம் என்ன நீ அவன் மேல எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்றியா? அவன வெளிய விட சொல்றியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அப்படிதான் சொல்றேன். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க ரொம்ப பெரிய இடம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, டக்குனு இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவன் மேல எஃப்ஐஆர் போடுங்க. வேலைய சரியா செய்ய விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்ட்டு பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்றாரு. எல்லாத்தையுமே வந்துட்டு இப்ப ராவணன் பேசியிருக்காருல, அவர்ட்ட ஹீரோ சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. உடனே இந்த தாஸ் பேசியிருக்காருல, அவர் போய் ராவணன்ட்ட கேட்கிறாரு. நீயாவது அவருக்கு எடுத்து சொல்ல மாட்டியா? அவர் தான் அவர் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காரு. நீ அவர் சொல்றதெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க. அவங்க கனியோட ஆளுங்கடா. அதாவது அதாவது கனியோட ஆளுங்க அந்த 2 பசங்களும். இப்ப நம்ம அவங்கள புடிச்சு வச்சிருக்கோம்னு தெரிஞ்சுதா அவங்க பெரிய பிரச்சனை பண்ணிருவாங்க. நம்மளால யாருமே இருக்கவே முடியாது. அந்த ஆளுக்கு தான் தெரியல. நீயாவது சொல்லி அவருக்கு புரிய வை அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ராவணன் பிசி இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, நீ எதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேடி போலீஸை பார்க்குற அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குல்ல, நீங்க போய் ட்ரெஸ்ஸை போய் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், அவங்களும் போய் ட்ரெஸ்ஸை மாத்த போயிடுறாங்க. அதோட அவங்க வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. அதோட இப்ப ராவணன் வந்து என்ன சொல்றாருன்னா, தாஸ் கிட்ட வந்து நீ எஃப்ஐஆர் போடு அப்படின்னு சொல்லும்போது, என்னாலலாம் எஃப்ஐஆர் போட்டு அவங்க கிட்ட மாட்டிட்டு முழிக்க முடியாது. அவங்க ரொம்ப மோசமானவனுங்க. அதனால என்னால இந்த வேலையை பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இப்ப ராவணன் பேசி மட்டும் தான் ஸ்டேஷன்ல இருக்காரு. திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு வேலை இருக்குன்னு அவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவர் மட்டும் ஸ்டேஷன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு கால் வருது. அவங்க ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இவருக்கு கால் பண்றாங்க. இவர் அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டேஷன்ல யாருமே இல்ல. தாஸ் மட்டும் வெளிய நின்னுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு ராவணன் வந்து அவர கூப்பிடும்போது எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு அவரும் அவர் பாட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சாரு. இப்ப ராவணன் பேசி மட்டும் தான் இங்க ஸ்டேஷன்ல இருக்காரு. இங்க இருக்கிற இந்த 2 பசங்கள லாக்கப்ல பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அவனுங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பசங்கள்லயுமே ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இன்னொருத்தரோட தங்கச்சியவே வந்துட்டு இஷ்டத்துக்கும் வீடியோலாம் கண்டபடி எடுத்து வச்சிருப்பாரு. அத பார்த்தோன்னா அவ சின்ன பொண்ணுடா அவகிட்ட ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர்ட்ட கேட்க அவர் இவர
கேட்க மாறி மாறி அடிப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கு அவங்க 2 பேருக்குள்ள. இதை பார்க்க இப்போ ராவணன் பேசியிருக்காருல, அவர் வந்து பார்க்குறாரு. டேய் ஏன்டா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, பேசாமல் இருங்கடா, எங்கள் ஸ்டேஷனில் வேற யாரும் இல்லை, என் பொண்டாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை, நான் வேற அங்கே போயிட்டு வரணும், அது வரைக்கும் அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்கள சத்தம் போட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள பூட்டி வச்சிருக்காங்கல்ல அந்த கீயை வந்துட்டு அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அங்கே வெளியே வந்து லாக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவரும் இப்போ தானே புதுசாக ஊருக்கு வந்திருக்காரு, அவரும் அவங்க அம்மாவும். இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த ஊரில் வந்து ஹீரோக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நிறைய 2, 3 வீடு இருக்குல்ல, அதில் ஒரு வீட்டில் தான் ஹீரோவும் அவங்க அம்மாவும் இப்போ தங்க போகிறாங்க. அதனால ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு பிசி வந்திருப்பாரு. அவர் வந்து ஹீரோ தங்குற வீட்டில் வந்து அவர் இறக்கி விட்டுட்டு இருப்பாரு. இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிசி வந்து இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, சார் அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப மோசமானவங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க கேங் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான கேங் அது, அவங்கள வந்து விட்டுருங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு வரை. ஹீரோ வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவங்கள ஆளுங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நானும் இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டரும் அவங்க மேலே கேஸ் போட்டோம், இன்ஸ்பெக்டரையும் அவங்க முடிச்சு கட்டிட்டாங்க, அவங்க ஃபேமிலியும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒய்ஃபையும் வந்துட்டு பாடாப்படுத்தி அவங்கள ஒரு மாதிரி ஆக்கி அந்த மாதிரிலாம் தொங்க விட்டு இஷ்டத்துக்கும் பண்ணி விட்டுட்டாங்க, அதனால நாங்கள் ரொம்பவே அனுப்பப்பட்டிருக்கோம் அவங்களால, அதனால உங்கள் லைஃபுக்கும் அந்த மாதிரி அவங்களால எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், அவங்கள விட்டுருங்க சார், அவங்க பொல்லாதவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஒன்று ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே நேரத்தில் இப்போ இங்கே வந்து ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஸ்டேஷனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இப்போ ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிச்சிடறாங்க. அவங்கவுங்கள ஒரு வேலை இருக்குன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாரும் வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் வந்து பூட்டி இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் பூட்டி இருக்கு அப்படி இப்படின்னு கேட்கவும், அப்போ தான் சொல்கிறாங்க, ராவணன் தான் இருந்தார், அவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் வந்து ஸ்டேஷனை பூட்டி சாவி இங்கே வச்சுட்டு போயிருக்கிறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ தாஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் நீ ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியா, நீ எங்கே போனேன்னு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப பசிச்சுது, அதனால நான் சாப்பிட போனேன் அப்படின்ற மாதிரி அவர் நக்கலாக பேசிட்டு இருப்பாரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்குள்ளேயே வந்துட்டு வாய் தகராறு மாதிரி மாறி மாறி ஒருத்தர் திட்டிகிட்டே பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன் நீங்களே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ லேடி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அந்த சாவி இருக்குல்ல, அந்த சாவி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து உள்ளே வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஸ்டேஷனே வந்து அலங்கோலமாக கிடக்குது, எதுவுமே வச்ச இடத்துல எல்லாமே தலைகீழாக மாறி கிடக்குது. அங்கே உள்ள லாக்கப்பில் இருந்த பசங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது அதுக்கு மேலே இருக்குது. அந்த 2 பசங்களும் எங்கேயுமே காணோம். பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து அவங்க 2 பேரும் இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனே ஐயோ ஐயோன்னு எல்லாரும் மாறி மாறி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இதை பார்த்த உடனே ராவணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கேருந்து கிளப்பும் போதே அவனுக்கு 2 பேர் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க, அவனுங்க பேசாமல் இருப்பானுங்க, அடிச்சுக்கிட்டு பேசாமல் இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே இப்போ தாஸ் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன பைத்தியமாயா பிடிச்சிருக்கு, அவனுக்கு 2 பேரும் தான் சண்டை போட்டாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கே அவங்களை தனியாக விட்டு நீ பாட்டுக்கு கிளம்புன, பேசாமல் நீங்கள் இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வம்புக்கு வராரு. இப்போ தாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மினிஸ்டருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அத்தனை பேரையும் முடிச்சு கட்டிடுவாரு, அதுவும் அவங்க ஃபேமிலியோடய முடிச்சு கட்டிடுவாரு. எனக்கு எதுவும் இதெல்லாம் சரின்னு படலை, இதிலிருந்துலாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அதாவது ஹீரோ, அவரை கை காட்டி விட்டுருவோம். அவங்க வந்து அதாவது மினிஸ்டர் கிட்ட கை காட்டி விட்டு இவனுக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பழிய தூக்கி போட்டுருவோம். அப்போ மட்டும் தான் நம்மளால தப்பிக்க முடியும். என்ன சொல்றீங்க எல்லாரும் சொல்லிட்டு இந்த தாஸ் வந்து எல்லார்ட்டையும் கேட்குறாரு. இப்போ எல்லாருமே சேர்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் யோசிச்சு பார்த்துட்டு எல்லாருமே இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, இவர் சொன்னதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, கேடு கெட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணிடுறாரு, நான் கிளம்புறேன்ட்டு தாஸ் சொன்னே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ ராவணன் இருக்காருல, அவர் வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போ ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்குறாரு. ஸ்டேஷனே வேற மாதிரி இருக்கு. பார்த்து ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, நீங்களே அவங்க கதையை முடிச்சு விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு. அதுக்குன்னே மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஸ்டேஷன்லேயே இல்லை, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ராவணன் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் சார், நான் தான் கடைசியாக இருந்தேன், ஆனால் என் ஒய்ஃபுக்கும் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நானும் வந்துட்டு வெளியே போயிட்டு இப்போ தான் வந்தேன், ஆனால் பூட்டிட்டு போயிருந்தேன், இப்போ எப்படி நடந்தது அப்படின்றதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் தான் இதை பண்ணது, எப்படி தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அதாவது ஹீரோ கேட்கும்போது எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்களே தவிர்த்து உண்மை என்னன்றது வெளியே வரவே மாட்டேங்குது. உடனே இப்போ கோவமான இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சரி சரி போயிட்டு சிசிடிவியை கொண்டு வாங்க, அதில் பார்த்தா என்ன ஏதுன்றதை கண்டுபிடிச்சிடலான்னு போது டக்குன்னு அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிசிடிவி ஒர்க் ஆகி 6 மாதத்துக்கு மேலே ஆகுது சார், அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் இன்னும் யாருமே வந்து அதை பார்க்கவே வரல, இந்த ஸ்டேஷனை கூட இன்னும் கொஞ்ச நாள் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு கதை சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோக்கு வந்து உண்மையிலேயே தலைவலி வரவே ஆரம்பிக்குது. அவர் வந்து என்னம்மா இது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் உட்காந்து யோசிக்கிறாரு. அது என்ன யோசிக்கிறாருன்னா, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷனில் அவர் கிளம்பும் போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு சுட்டுக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கற்பனையாகவே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல எதா இருந்தாலும் லீகலாகவே பார்த்துக்கலாம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு அவரோட காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு எப்படினாலும் வந்து ஃபேஸ் பண்ணிடுவீங்க, எத்தனை பேர் வந்தாலும் அடிப்பீங்க, ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை, எங்கள் ஃபேமிலிலாம் எங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் இதை வந்து இப்படி நம்ம இது பண்ண வேண்டாம், இதை லீகலாலாம் இது பண்ண வேணாம், எஃப்ஐஆரும் போட வேணாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவர்கிட்ட ஹீரோ கிட்ட எல்லாரும் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டே இருந்த இப்போ இவர் இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் வந்து இப்போ மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு ஏறாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா லோக்கல் கவுன்சிலரோட ஆளுங்க வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஸ்டேஷனை சுற்றி வர ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த போலீஸ்காரங்க இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இப்போ லோக்கல் கவுன்சிலர் ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் இப்போ உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பார்த்துட்டாங்க அப்படின்னா கதையை முடிஞ்சு போச்சு, பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வெளியே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ வெளியே வந்த போலீஸ்காரங்க எல்லாம் இருக்காங்க.
பேசி அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 2 பசங்க இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தீங்கன்றது எங்களுக்கு தகவல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அது மாதிரிலாம் இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, வந்த ஆளுங்க வந்துட்டு இருக்கிற போலீஸ்காரங்களே போட்டு அடிக்கிற ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து டக்குன்னு இப்போ ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து பார்த்தீங்கன்னா, செம்ம அடி அடிக்கிறாரு எல்லாரையும் போட்டு. பயங்கரமான ஒரு ஆக்ஷன் தான். ஒவ்வொரு சண்டை காட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி எடுத்து வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். ஆனால் இருட்டிலேயே நடக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து நரசிம்மா வந்து கால் பண்ணி 2 பேரும் ஹீரோவும், நரசிம்மாவும் பேசுறாங்க. ஹீரோ பேரு தான் இப்ப இதுல மேக்ஸு. அவர் வந்து இப்ப இவர் ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு நரசிம்மா, உன் பசங்கள வந்துட்டு நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவனுங்கள அப்பவே நான் வெளிய விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதாவது நான் அவனுங்கள அரெஸ்ட் பண்ணேன்றது மட்டும் தான் உனக்கு தெரியும். உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். அவனுங்கள நாங்க வெளிய விட்டது உங்களுக்கு நியூஸ் வந்திருக்காது. அவனுங்க அப்பவே வெளிய போயிட்டாய்ங்க. அப்படின்ற மாரி இப்ப ஹீரோ வந்து அங்க சொல்றாரு. உடனே வந்துட்டு அவரு நரசிம்மா வந்து என்ன சொல்றாருன்னா, "ஏன் மேக்ஸ் நீ எப்போ அங்க வந்த? நீ வந்தது எனக்கு தெரியாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுறாரு. "இங்க பாரு நான் இந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம இந்த மாரி ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது." அப்படின்ற மாரி ஹீரோ இப்ப அவர்கிட்டயே சொல்றாரு. பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா, "இனிமே எனக்கு கால் கூட பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஃபோன தூக்கி போடுவாரு. தூக்கி போட்ட ஃபோன 2 ஷூட் பண்ணி அந்த ஃபோன ஷூட் பண்ணிருவாரு. அதோட அவர் பாட்டுக்கு அப்படியே அப்படியே ஸ்டைலா அப்படியே உள்ள வந்துடுறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நரசிம்மா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் இருப்பார்ல, அவர் வந்துட்டு இப்ப நரசிம்மா கிட்ட என்ன சொல்வாருன்னா, மேக்ஸ் சொல்றது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில வந்துட்டு அரெஸ்ட் பண்ணா வெளிய ஒரு ஆள் கிடையாது. அவன் வெளிய விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து பொய் தான் சொல்றான். அவன் ஏதோ கேம் விளையாட பார்க்குறான். அவன் சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மா கிட்ட ஒரு ஆள் வந்துட்டு அவருக்கு தகுந்த மாரி பேசிட்டு, அது சொல்லிட்டே இருக்கும்போதே, ஹீரோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு, இப்ப அந்த பசங்க ஓட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த கார் இருக்குல்ல, அந்த கார் இப்ப எல்லாருக்கும் ஐடியா குடுக்குறாரு. இந்த மாரி பேசாம இப்ப நீங்க லீகலா போ வேணான்றீங்க. அப்ப வேற மாரி பண்ணணும்னா இந்த மாரி தான் பண்ணலான்ற மாரி ஒரு ஐடியா குடுக்குறாரு. என்னவா இருக்கும்னா, அவங்க ஓட்டிட்டு வந்த பசங்க ஓட்டிட்டு வந்த கார் இருக்கும்ல, அந்த கார வந்துட்டு பக்கத்துல ஒரு காட்டு பகுதி மாரி இருக்கும். அந்த காட்டு பகுதிக்கு எடுத்துட்டு போயிடுவோம். அங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டிடுவோம். இவங்க 2 பேரையும் கொண்டு போய் உள்ள போட்டுருவோம். அந்த மாரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப மினிஸ்டர் வந்து கால் பண்றாரு. இந்த மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட வந்துட்டு எப்பவுமே ஹீரோ வந்து ஒரு மாரி நக்கலா தான் பேசிட்டு இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வீடியோ காலே பண்றாரு. வீடியோ கால் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து அந்த ஸ்டேஷன்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபுல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஸ்டேஷன்ல உள்ளவங்களுக்கு வந்து சைகை காட்டியிருப்பாரு. ஆல்ரெடி அங்க 2 பசங்க இப்படி இறந்துருக்காங்களா, அவங்கள எங்கேயாவது மறைச்சு வைக்க சொல்லியிருப்பாரு. அதனால இப்ப வீடியோ கால்லே இவர் வந்துட்டாரா, வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஃபுல்லா ஸ்டேஷன சுத்தி காட்டு, லாக்கப்ப காட்டு, அவங்க இருக்காங்களா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஃபுல்லா வீடியோ கால்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப இவரு தான் கால் பண்ணியிருக்காரு வீடியோ கால் அப்படின்னா வந்துட்டு, அதுவே கான்ஃபரன்ஸ் கால்ல வீடியோ கால் வேற வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த நரசிம்மா குரூப் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு இத பார்க்குறாங்க. என்னதான் ஹீரோ கிட்ட அவர் பேசிட்டு வச்சாலும், அவங்களோட ஆளுங்க வந்து சொன்னாங்கல்ல, இவர் ஹீரோ வந்து அப்படிப்பட்டவன் கிடையாது, விட்டுருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னதுனால, இப்ப ஒரு வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும்போது, நரசிம்மா ஆளுங்களும் ஃபுல்லா வந்து அந்த வீடியோ கால்ல பார்க்குறாங்க. அங்க வந்து எங்கேயுமே அந்த பசங்க இல்ல. உடனே இந்த மினிஸ்டர் வந்து என்ன கேட்பாருன்னா ஹீரோ கிட்ட, "அவனுங்க 2 பேரையும் நீ வெளிய விட்டுட்டேன்னு சொல்ற. அப்படி வெளிய வந்தவங்க ஏன் இன்ன வரைக்கும் ஃபோன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அவனுங்க எதுக்கு ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்றத கூட நான் போய் பார்க்கணுமா சார்? எனக்கு ஒரு வேலையே இல்லையா? அவனுங்க 2 பேரும் அவ்வளோ மோசமானவனுங்களா இருக்கானுங்க. இங்க என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்க தெரியுமா?" அப்படி இப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. வேணும்னா உங்களுக்காக ஒண்ணு வேணா பண்றேன். அவனுங்க பண்ணதுக்கெல்லாம் வந்துட்டு, நான் அவனுங்கள மினிஸ்டரோட பசங்க அப்படின்றதுனால தான் விட்டேன். வேணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் வேணா குடுங்க பசங்க மிஸ்ஸிங்ன்னு. கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்க முன்னாடி வேணா நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட சமாளிச்சுட்டு ஃபோன வச்சுருவாரு. கூட இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, 2 பேர் மட்டும் போய் வாசல்ல நில்லுங்க. யாரும் வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுங்க. மத்தவங்கலாம் என்ன பண்ணலாம்னா, அந்த 2 பேரா பிரிச்சு அந்த கார அந்த காட்டு பகுதிக்கு கொண்டு போயிடுங்க. சில பேர் வந்துட்டு இந்த 2 பேரையும் வந்து தூக்கிட்டு வந்துருங்க. அங்க ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோ சொன்ன மாரியே செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நெறைய பைக்ல வந்து பைக் ஓட்டிட்டு நெறைய பசங்க அங்க வந்திருப்பாய்ங்க. அது லேடி போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போய் நெறைய போலீஸ் அதாவது பசங்க வந்திருக்காங்க பைக்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க ஆல்ரெடி முக்காவாசி வேலை முடிச்சுட்டாங்க. அந்த பசங்கள கூட்டு வந்துட்டாங்க. கார்ல வச்சு கொண்டு வந்துட்டாங்க. இந்த டைம் பார்த்து இவனுங்கலாம் வேற வந்திருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதோட இவங்கலாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் ரூபாவோட டீமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரூபா யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறாரு. ரூபா வந்துட்டு நாய விட மோசமா மோப்பம் பிடிக்கிறவளா இருப்பா. அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். ஈஸியா அவ கண்டுபிடிச்சிருவா. அப்படி இப்படின்னு அவ எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ரூபா வந்து உள்ள வந்துடுறாங்க. ரூபா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வரலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க தான் ரூபாவா இருப்பாங்க. ரூபா பார்த்தீங்கன்னா, பெருசா அலட்டிக்காம சாதாரணமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாரி நார்மலா பேசுறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்க இருக்கவங்களும் கேஷுவலா தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா, அங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்துட்டு நார்மலா டீ போட்டுட்டு இருக்காரு. இப்ப அவங்க போய் ஹீரோ கிட்ட பேச்சு குடுத்துட்டு அப்படியே அப்படியே நோட்ட விட்டுட்டே இருக்காங்க. ஏதாவது ஸ்டேஷன்ல ஏதாவது வித்தியாசமா இருக்கா? அந்த 2 பசங்க எங்க இருக்காங்கன்ற மாரி கவனிக்கிறாங்க. கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கிளீன் பண்ணவங்க அங்க கொஞ்சம் பிளட் இருந்திருக்கும். அத மட்டும் மறந்திருப்பாங்க கிளீன் பண்றதுக்கு. அத இவங்க நோட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அத எடுத்துட்டு போகணும். அதாவது அவங்க நடக்கும்போது தண்ணி குடிக்கிற மாரி அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க ஷூல வந்துட்டு அந்த பிளட்ட வந்து மிதிச்சுப்பாங்க கொஞ்சம். எதுக்காக அப்டின்னா, இப்ப வெளிய போம்போது போயிட்டு அந்த டெஸ்ட் குடுப்பாங்கல்ல. டெஸ்ட் குடுத்தோம்னா, அந்த 2 பசங்களோட தான் அப்டின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்டின்றதுக்காக இந்த வேலைய அவங்களுக்கே தெரியாம இந்த ரூபா வந்து அந்த வேல பாப்பாங்க. அதோட இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு டீ போட்டுட்டு இருந்தார்ல, எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து குடுக்குறாரு. அப்ப ரூபா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, "நீங்க நாளைக்கு தானே வந்து ஜாயின் பண்ணணும். இன்னைக்கே வந்துட்டீங்களே" அப்டின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "கொஞ்சம் அட்வான்ஸா வந்தா ஏன் வரக்கூடாதா?" அப்டின்ற மாரி பேசிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கிளம்பலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வெளிய நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இப்ப மழையில நம்ம வெளிய கிளம்பணும் அப்டின்னா, இப்ப நம்ம கால்ல அவங்க எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த ஷூல ஒட்டிட்டு இருக்கிறது வந்து போயிடுமே அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க வெளிய போகாம அப்டியே நின்னுட்டே இருக்காங்க.
உடனே ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, "என்ன மேடம் மழை நின்னா தான் வெளிய போவீங்களா?" அப்படின்ற மாரிலாம் பேசுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவங்கள வெறியேத்துற மாதிரி இப்ப ஹீரோ வந்துட்டு அவங்கள நாய், நரி அந்த மாரிலாம் பேர் வச்சு இஷ்டத்துக்கும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு கிண்டல் பண்ணி. இது கேட்டோனே அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, அவங்க மறந்துடுறாங்க. அந்த ஷூல இருக்கிற எவிடன்ஸே அவங்க மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு வேகமா வெளிய வர ஆரம்பிச்சுடுறாங்க. வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்குல்ல, அவங்க எடுத்துட்டு வந்த ப்ரூஃபும் அந்த தண்ணீலயே போயிடுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சுதாரிப்பே வருது. அச்சச்சோ! இந்த மாரி ஒரு வேல பார்த்துட்டோமே! எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க போய் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டேஷன்லேருந்து யாருமே வெளிய போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அந்த டைம் தான் ரூபாக்கு வந்து நரசிம்மா இருக்கார்ல, அவரு கால் பண்றாரு. அவர் ஃபோன் பண்ணி என்ன கேட்பாருன்னா, "பசங்க அங்க தான் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "பசங்க இங்க இருக்கிற மாரி எதுவுமே தெரியல. ஆனா இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கிற மாரியும் தான் தோணுது. ஏன்னா பசங்கள வந்து அவன் அடிச்சிருப்பான் போல தெரியுது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இந்த மாரிலாம் கறைகள்லாம் நான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அத வச்சு எப்படி அங்க பசங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியும்?" அப்படின்னும்போது, "கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. நான் எல்லாத்தையும் உனக்கு டீட்டெயிலா விசாரிச்சுட்டு உனக்கு நான் தகவல் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட பேசிட்டு ஃபோன வச்சுருவாங்க. அங்கருந்து ரூபா வந்து கிளம்பிர்றாங்க. கிளம்பி நேரா கனி இருக்கார்ல, அவர பார்க்க போறாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்றதே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க ஹீரோவ. அத ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாரி பேசும்போது, உடனே கனி என்ன சொல்றாருன்னா, "நீ எதுவுமே நீ கவலைப்படாத. எல்லா ஸ்டேஷன்லயுமே நம்மளோட ஆள் வந்து ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லயே அவங்கவங்க ஆள் வச்சிருக்காங்க. அவன் கண்டிப்பா நம்மளுக்கு தகவல் சொல்லிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா என்ன நடக்குதுன்றத பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி இப்ப கனியும் சொல்றாரு. சொல்லி முடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷன்ல உள்ள ஒரு ஆள் வந்துட்டு ஆல்ரெடி இவருக்கு வந்துட்டு மெசேஜ்லாம் போட்டுட்டே இருந்திருக்கான். காலும் பண்ணிட்டே இருந்திருக்கான். இவங்கலாம் அந்த பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதனால வந்து அந்த கால் அட்டெண்ட் பண்ண முடியல. அந்த மெசேஜையும் பார்க்க முடியல. இப்ப தான் அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, இங்க ஸ்டேஷன்ல உள்ள இவரோட ஸ்பை ஒருத்தர் வச்சிருக்கார்ல, அவர் என்ன மெசேஜ் பண்ணியிருப்பாரு அப்டின்னா வந்துட்டு, இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்துட்டு மினிஸ்டரோட பசங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப வந்து ஸ்டேஷன்ல யாருமே இல்ல. இந்த டைம்ல நீங்க வந்தீங்கன்னா, ஈஸியா அவங்கள வெளிய கூட்டு போயிடலாம். அப்டின்ற மாரிலாம் மெசேஜ் போட்டு வச்சிருப்பாரு அவர் ஆல்ரெடி. இவங்க தான் அந்த பார்ட்டில இருந்ததுனால கவனிக்காம இருந்திருப்பாங்க. இப்ப தான் எல்லாருமே இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப தாஸுக்கு ரொம்பவே பயம் வந்துருது. போயிட்டு இப்ப இன்ஸ்பெக்டர் திரும்பவும் சொல்றாரு, அந்த ரூபா, கனி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தானுங்க அப்டின்னா, அந்த ஸ்டேஷன சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க. நம்மளும் உயிர் தப்பிக்க முடியாது. ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லும்போது, எதுவுமே ஆகாது. நம்ம பார்த்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ தைரியம் சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு பிசி மட்டும் வேக வேகமா வெளிய ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரு தான் வந்து இப்ப மெசேஜ் போட்டுட்டு இருக்க ஆளா இருக்கும். இவரு எதுக்கு இப்ப சம்மந்தம் இல்லாம ஓடுறான் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்து அவர போய் புடிங்கன்னு சொல்லும்போது, எல்லாரும் ஓடி போய் அவர புடிப்பாங்க. அதோட தொரத்திட்டு போய் அவர போய் புடிக்கிறாங்க. புடிச்சிட்டு, "எதுக்காக இப்ப ஓடுன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவருக்கு ஃபோன் அடிக்குது. ஃபோன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, கனி இருக்கார்ல, அவரு தான் கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணும்போது இப்ப இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருது. இவரு தான் வந்து அவரோட ஆளா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. "எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நம்ம இங்கேருந்து போயிரலாம் வாங்க" அப்படி இப்படின்னு அந்த அவரு வந்து சொல்றாரு. சொல்லும்போது, அவர் எதுக்காக அது மாரிலாம் பண்றாருன்னா, எல்லா ஸ்டேஷன்லயுமே வந்து கனி வந்து ஒரு இன்ஃபார்மர் வச்சிருப்பாரு. இந்த ஸ்டேஷன்ல அவர் என்னதான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "அவனுங்க சொல்றதெல்லாம் செய்யல அப்படின்னா வந்து அவனுங்க உண்டு இல்லன்னு ஆக்கிருவாய்ங்க சார். எனக்கு எங்க ஃபேமிலி ஏற்கனவே அவன் புடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருந்தான். அதனால தான் அவன் சொல்றதெல்லாம் நான் செய்ய வேண்டியதா போச்சு. இப்ப நீங்க தான் இவர அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தீங்கன்னு தெரியும். இந்த ஸ்டேஷன்லயே அவனுங்க இறந்துட்டாய்ங்க அப்படின்ற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா, எங்க ஃபேமிலி தான் சார் இந்த மாரி பண்ணுவாங்க. ஏன்னா இவர தான் இன்ஃபார்மரா வச்சிருக்காங்க. அதனால தான் நான் இந்த மாரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், அந்த மாரிலாம் எதுவும் ஆகாது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அவர்கிட்டயும் சொல்றாரு. இந்த இன்ஃபார்மர் கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. இந்த வழி யாருக்குமே தெரியாது. இந்த பக்கமா நம்ம போனோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். வாங்க எல்லாரும் போயிரலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இவன பேசாம புடிச்சு உள்ள போட்டு பூட்டி வைங்க. இவன் இதுக்கப்புறம் யாரையும் கான்டாக்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோ சொன்னத கேட்டு அவரையும் போய் உள்ள போய் பூட்டி வச்சுடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கனியோட ஆளுங்க திரும்பவும் வராங்க. இப்ப எல்லாரும் வர்றத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன ஐடியா குடுப்பாருன்னா, 2 பேர்ட்ட தாஸ்கிட்ட இன்னொருத்தர்ட்ட என்ன சொல்வாருன்னா, இப்ப நீ இந்த போலீஸ் வண்டி இருக்கும்ல, அத வந்து ஓட்டிக்கிட்டு நீ பக்கமா போ, ஒரு பக்கமா போ. அவங்க எல்லாருமே வந்து அந்த வண்டிய ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஏன்னா, மினிஸ்டரோட பசங்க அந்த வண்டிக்குள்ள தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, உன்ன ஃபாலோ பண்ணிட்டு அந்த பக்கமா வருவாய்ங்க. அதுக்கு இடையில நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்டின்னா, அந்த பசங்களோட கார் இருக்குல்ல, அந்த கார் எடுத்துட்டு போயிட்டு, இந்த பக்கமா வேற ஒரு வழி இருக்குன்னு இப்ப இந்த ஒரு பிசி சொன்னார்ல, அந்த பக்கமா போயிட்டு அந்த காருக்கு வந்து பஞ்சர் ஒட்டி அந்த வேலைய பார்த்துட்டு இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றத நான் சொல்றேன் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ அந்த பக்கம் கார் ஓட்டிட்டு போறாங்கல்ல, கார் அதாவது ஃபேக்டரி பக்கம் ஓட்டிட்டு போ சொல்றாரு ஹீரோ. அவங்களோட ஜீப்ப குடுத்து அங்க போயிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப கனியோட ஆளுங்க வந்து அங்க வந்து அவங்கள துரத்த ஆரம்பிச்சுடுறாங்க. பின்னாடியே வந்தவங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இதுக்கிடையில இப்ப ஹீரோ வந்து இறங்கி நின்னு எல்லாரையும் போட்டு பொல பொலன்னு பொளந்து எடுத்துட்டு இருக்காரு அவரு ஒரு பக்கம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கனியோட தம்பிக வந்து கனி வந்து கால் பண்றாரு. அவரோட தம்பிலாம் தான் இங்க அடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அவருக்கு அவர் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. கனியும் ஹீரோவும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு, ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, "இங்க உள்ள எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டேன். இப்போ உன் தம்பி மட்டும் தான் இருக்கான். அவனையும் முடிச்சு கட்டிடவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "மினிஸ்டரோட பசங்க எங்கடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. "நான் ஒரு தடவ சொன்னா உனக்கு புரியாதா? அவனுங்க இங்க இல்ல. அவனுங்கள அப்பவே வெளிய விட்டுட்டேன்னு சொன்னா கேட்க மாட்டியா?" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. இந்த டைம்ல இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களோட ஃபோன் வந்து ஆன் பண்ணிக்கிறாங்க. ஆன் பண்ணிட்டு அந்த பசங்களோட கார வந்து பஞ்சர் போட வந்தாங்கல்ல, அங்க வந்திருக்காங்க. இப்ப ரூபா வந்து கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பசங்களோட அதாவது ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. அவங்களோட லைன வந்து நான் ட்ரேஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்கேன். அவனுங்க ஒரு மெக்கானிக் ஷெட் கிட்ட தான் நின்னுட்டு இருக்கானுங்க. அதாவது அந்த கார் நின்னுட்டு இருக்கு. அந்த பசங்களோட கார் நின்னுட்டு இருக்கு. அவங்க அதாவது பஞ்சர் போட்டுட்டு இருக்காங்க. நான் அங்க இருந்தா பேசுறேன். இந்த சரவுண்டிங்ல தான் அந்த பசங்க எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரூபா வந்து அவங்களுக்கு தகவல் குடுக்குறாங்க. அதோட இப்ப ரூபா வந்து என்ன கேட்பாங்கன்னா, அந்த ஸ்டேஷன்ல அவன் வந்து அப்படி புடிச்சு வச்சிருப்பான். அவன் வந்து வெளிய விடமாட்டான். அப்படின்லாம் நீ சொன்னியே. அப்படி இருக்கும்போது அந்த பசங்களும் அவனோட காரும் எப்படி வெளிய வந்திருக்கும்? அப்படின்னு சொல்லி இப்ப ரூபா கேட்பாங்க. அது கேட்கும்போது எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இன்னொரு லைன்ல பார்த்தீங்கன்னா, இப்ப கனி வந்து இப்ப ஹீரோட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப வந்து அவர் சொல்லுவாரு, "நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன். இப்ப பசங்க வெளிய இருக்காங்க. அவங்க காரும் வெளிய தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரூபா இப்ப தான் சொன்னா. நான் தெரியாம உன்கிட்ட சொன்ன சந்தேகப்பட்டுட்டேன்ற மாரி இப்ப கனி பேசுறாரு. உடனே இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தான் உனக்கான டைமு. அதுக்குள்ள அந்த பசங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. சும்மா சும்மா இதுக்காகவே எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த பசங்களையும் போடுவேன், உன்னையும் போடுவேன்.
போடுவேன் அப்படின்ற மாதிரி அவரையே அவர் மிரட்டிட்டு இருப்பாரு. அதோட இப்போ இங்கே எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இப்போ ஹீரோ வந்துட்டு அங்கே பிரச்சனை முடிச்சுட்டு இப்போ படான்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இப்போ ராவணன் இருக்காருல, அவர் வந்துட்டு தாஸ் கிட்ட வந்துட்டு சரி சரி காரெல்லாம் இங்கே இருக்குது, அந்த பசங்கள்லாம் எங்கே, அந்த 2 பசங்க எங்கே, அவங்களை எங்கே வச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவனுங்கெல்லாம் எதுக்கு, கார் தான் இங்கே இருக்குல்ல, பிரச்சனை தான் முடிகிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். அந்த பசங்க எங்கன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போ ராவணன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்வார்னா, அவனுங்க வேற எங்கேயும் போய் இதாகிடக்கூடாதுன்றதுக்காக மறைச்சு வைக்க சொன்னார்ல இன்ஸ்பெக்டர், அதனால அவங்களோட கார்லேயே அவரை மறைச்சு வச்சுட்டோம் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாஸ் சொல்லிடுவார். சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராவனுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி, சார் அந்த கார்லேயே அந்த 2 பேர் பசங்களையும் வச்சிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இன்ஸ்பெக்டர் என்ன சொல்வாருன்னா, சரி ஆனது ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தாஸ் இன்னொரு இன்ஸ்பெக்டரையும், அதாவது இன்னொரு பிசி இருக்காரு, அவங்க 2 பேரை மட்டும் அங்கே அனுப்புங்க, அதாவது மெக்கானிக் ஷெட்டுக்கு அனுப்புங்க. அங்கே இருக்கவங்க யாரும் காரை வந்து செக் பண்ணி பார்த்தாங்களா, இல்லை டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்களா, அங்கே வேறு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று விடாமல் எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டாங்கல்ல ஒரு பேரண்ட்ஸை, ஒரு 13 வயசு பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு பிசி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இங்கே யாருமே ஸ்டேஷனில் இல்லை, நாளை காலையில் தான் எல்லாருமே வருவாங்க, அதனால நாளை காலையில் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இப்போ இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு 13 வயசு தான் ஆகுது, இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு அழுது அந்த அம்மா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அவளைப்பட்டுட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட 13 வயசு பொண்ணோட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. அப்படியே அங்கேயே ஒரு மாதிரி மயங்கி விழுற மாதிரி ஆயிடுறாரு. அந்த பக்கமாக ஆட்டோவில் ஒருத்தவங்க வராங்க, ஒரு லேடி, அவங்க இறங்கி வந்துட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது இவங்க வந்து ஒரு நர்ஸாக இருக்காங்க, அதனால வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ இவருக்கு உடம்பு சரியில்லை, ஃபஸ்ட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம், அதாவது அவங்க நர்ஸாக இருக்காங்களா அந்த ஹாஸ்பிட்டலே சேர்த்துருவோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஸ்டேஷனில் போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அந்த ஸ்டேஷனில் தான் என் வீட்டுக்காரும் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ தாஸ் இருக்காருல, அவர் வந்துட்டு இப்போ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்பெக்டர் கேட்கவும் ஹீரோ கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கனி வந்து இங்கே தான் இருக்கா, ரூபாவும் இங்கே தான் இருக்கா, அதாவது மெக்கானிக் ஷெட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே வேறு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் ஷெட்டில் அந்த ஆள் இருக்காருல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கனி கிட்ட வந்துட்டு மினிஸ்டரோட பையன் தான் வந்துட்டு கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, அதாவது டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு ரிப்பேர் பண்ண கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மினிஸ்டரோட பையன் தான் அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு அன்டைம் ஆயிடுச்சு, இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது, இது நீ நான் மினிஸ்டரோட பையன், அப்படி செய்யலாம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி மிரட்டினாரு, அதனால தான் அந்த வேலைக்கு நான் ஒத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து தாஸ் இருக்காருல, அவரும் அவரோட அந்த இன்னொரு பிசி எல்லாருமே ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மெக்கானிக் ஷெட்டில் உள்ள ஆள் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிக்கியை அதாவது கார் அந்த இதை மாற்றணும்ல, அது பஞ்சரை மாற்றுறதுக்காக வேறு ஸ்டெப்னி இருக்கான்னு சொல்லிட்டு டிக்கியில் பார்க்க சொல்கிறாங்க கனியும் அவங்க ஆளுங்களும். இவரும் போய் டிக்கியை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும், அந்த 2 பசங்க அங்கே தான் இருக்காங்க. பார்த்தவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த காரை குழந்தைங்க வச்சாங்கல்ல, அவங்க தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க, நம்மளுக்கு எதுக்கு இந்த பம்பு, இதை பார்க்காத மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் அதை மூடிடுறாரு. ஏன் ஸ்டெப்னி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சிடறாரு. அந்த மெக்கானிக் வேலை பார்க்குறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பாட்டுக்கு வேற ஒரு ஸ்டெப்னி எடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அதுக்குள்ளே இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே நான் அவனை நம்பிட்டு இருக்க வேலை இல்லை, அவன் கூட டேரெக்டாக நான் ஸ்டேஷனுக்கே போய் ஒத்தை பாத்திர போகிறான் அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. உடனே அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை பற்றி உனக்கு நல்லா தெரியும், இப்போ எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கான், டேரெக்டாக போய் மோதுறன்ற பேரில் நீயும் அவன்கிட்ட அடி வாங்கிட்டு படுத்து கிடக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னதான் பண்ண சொல்கிறாரு பாப்பா, என்னதான் நம்ம பண்ணுறது கேட்கும்போது கொஞ்சம் பொறுமையாரு, அவனை ஸ்டேஷன் விட்டு முதல் வெளியே வர வைக்கணும், அதுக்கப்புறம் என்ன ஆயுதுன்றதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவர் அமைதிப்படுத்துறாங்க. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள அங்கே இருக்காங்கல்ல அந்த பிசிலேருந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலி எல்லாரையுமே உடனே அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்ப சொல்லுங்கள், கிளம்பிட்டு எல்லாரையுமே போயிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் தானே இப்போ ஹீரோ தங்கியிருக்காரு, அவர் டாக்டர் தானே ஹீரோட ஃப்ரெண்டு, அவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காருல, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாரையுமே அங்கே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க சொல்லுங்கள், ஏன்னா இவங்க நம்ம மேலே கோவத்தில் நம்ம ஃபேமிலியில் தான் அவங்க முதல் கை வைப்பாங்க, அதனால எல்லாரையுமே பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாருக்கும் ஐடியா கொடுக்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோட அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ வந்து கதவை தட்டவும் அவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அந்த டூல் பாக்ஸில் வந்து கன் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போங்க, யாருன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ காலே ஆன் பண்ணிடுறாரு. அங்கே வீடியோ காலில் பார்க்கும்போது கொஞ்சம் ரவுடி பசங்க தான் வந்திருக்காங்க. வந்ததை பார்த்தோன்னே இப்போ ஹீரோ வந்து டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, அவர் என் ஃப்ரெண்டு டாக்டர் தானே, அவங்கள பார்க்க தான் வந்திருப்பாரு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்க கூட நீங்களும் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட இந்த 2 பசங்க கிட்டலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களை எல்லாரையும் தொலைச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ இப்போ எல்லாரும் ஃபேமிலியும் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் மேலே ஒருத்தரோட ஃபோன் மட்டும் இருக்காது. யாருதுன்னா கோவிந்தன் இருக்காருல்ல, அதாவது இங்கே ஒருத்தர் வந்து இன்ஃபார்மராக வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, அவரை தான் அடைச்சு போட்டு அவரோட ஃபோனை மட்டும் பிடிங்கி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஃபோன் மட்டும் இங்கே இருக்குது. இதை பார்த்து ஹீரோ என்ன சொல்வார்னா, இந்த ஃபோன் மட்டும் இங்கே இருக்குது, இதையும் கொண்டு போய் கோவிந்தன்ட்ட கொடுங்க, அவரோட ஃபேமிலி அவரை உஷாராக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஃபோனை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கனி வந்து ஒரு வீடியோவே எடுத்து அனுப்பியிருப்பாரு. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இவர் இருக்கார் கோவிந்தர் இருக்காருல்ல, அவரோட ஃபேமிலி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அவங்கள பிடிச்சி அடைச்சி வச்சிருப்பாரு. என்ன இந்த மாதிரி விஷயம் எதுவும் சொல்லாமல் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கியா, இப்போ பொண்டாட்டியில் நான் தான் பிடிச்சி வச்சிருக்கேன், வேணும்னா நேரில் வா அப்படின்னு சொல்லிட்டு பேசி வீடியோவே எடுத்து அனுப்பியிருப்பாரு. இதோட இங்கே
பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்பவே இந்த கோவிந்த் வந்து ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சாரு. எப்படியாவது என் ஃபேமிலிய காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கதற ஆரம்பிச்சாரு. ஹீரோவும் ஆறுதல் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப தாஸ் கால் பண்றாரு. அவங்க வந்தவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அதுவும் அந்த பசங்களோட கார் இருக்கு. அந்த கார எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாங்க அப்படின்னோனே, இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, வேற எதுவும் நடந்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்ப அவங்க எங்க போயிட்டுருக்காங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்றத லைவ் லொகேஷன் வந்து எனக்கு உடனே ஷேர் பண்ணுங்க. நான் அங்க தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்றாரு. இந்த கோவிந்தன் வந்து சொல்லியிருப்பார்ல ஒரு வழி, இங்க ரகசிய வழி இருக்கு. அதுக்குள்ள போய் தப்பிச்சிடலான்னு. அந்த பக்கமா தான் ஹீரோ இப்ப போயிட்டு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவனுங்கலாம் என்னதான் பண்றாங்க? இன்ஃபார்மர்ன்னு ஒண்ணு ஸ்டேஷன்ல ஒருத்தர் வச்சிருந்தும் பிரயோஜனம் இல்ல. இப்ப அந்த பசங்க எங்க இருக்காங்கன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்ற மாரி அவனுங்களுக்குள்ளேயே வம்பு வளர்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப கனியும், ரூபாவும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவரோட வண்டியில வந்துட்டு அவங்களோட ஒரு ஆள வந்து மறைஞ்சு உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காருல்ல, அப்ப ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிரும். அதாவது இன்னொரு ஆள் இப்ப ஹீரோவும், ராவணன் மட்டும் தான் அந்த வண்டியில இருக்காங்க. இன்னொரு ஆள் வந்து அந்த வண்டிக்குள்ள இருக்காரு அப்படின்றது இப்ப ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. ஆனா அவருக்கு பொறுத்தவரைக்கும் அவருக்கு தெரியலன்னு நெனச்சு மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோ இத கண்டுபிடிச்சுட்டு ராவணன் கிட்ட இப்ப என்ன பேசுவாருன்னா, இப்ப வந்துட்டு நம்ம அந்த 2 பேர வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அவங்கள மறைவா தானே வச்சிருக்கீங்க, மறைச்சு தானே வச்சிருக்கோம்னோனே, ஆமா சார் அப்படிதான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டே வருவாரு. அவனுங்க அப்படியே பத்திரமா இருக்கட்டும். நாளை காலையில அவங்கள கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்லுவாரு. ஏன்னா அவர் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்றது இப்ப ஹீரோக்கு தெரியுது. உடனே அந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு தெரியாத மாரி இவங்க பேசுறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அந்த கனி இருக்கார்ல அவருக்கு அனுப்பிட்டு இருப்பாரு. அது கூடவே இப்ப ராவணன் வந்து என்ன டவுட் கேட்பாருன்னா, சார் இப்ப கோவிந்தனோட ஃபேமிலிய வந்து அந்த கனி வந்து புடிச்சு வச்சிருக்கான். அவங்கள ஏதாவது பண்ணிட்டா என்ன சார் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த கோவிந்தனோட ஃபேமிலி அவனுங்க மட்டும் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த 2 பசங்களோட கதைய நம்ம இங்கேயே முடிச்சு விட்டுருவோம். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. உடனே டக்குன்னு அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த அந்த மெசேஜையும் அங்க பாஸ் பண்ணிடுறாரு. இப்ப கோவிந்தரோட ஃபேமிலிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோ பண்ற ஒரு ஒரு பிளானா தான் இது இருக்கும். இத அனுப்புனவுடனே சரி நம்ம பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா, கோவிந்தரோட ஃபேமிலி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அவங்களும் எதுவும் செய்ய போனத ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. நெனச்சது மாரியே அவங்களுக்கு விஷயம் கிடைச்சோனே அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கோவிந்தோட ஃபேமிலிய நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு நம்ம பசங்க தான் முக்கியம் அப்படின்ற மாரி அவங்களும் முடிவெடுத்துடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த கனியோட ஏரியாக்குள்ள வந்து இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. ராவணன் இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா. இங்க நம்ம வரது தெரிஞ்சா அவனுங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, அங்க திடீர்னு அங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவரோட இடத்துல வந்து ஒரு ஆட்டம் பாட்டமா இருக்கும். ஹீரோவும் இறங்கி நின்னு அங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாரு. அதோட சேர்த்து எல்லாரையும் பந்தாடிட்டும் இருப்பாரு. இங்க வந்துட்டு இப்ப மத்தவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ராவணன் இருக்கார்ல, அவர் அந்த ஃபேக்டரிக்குள்ள போம்போது அவர ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரவுடீஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் போவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து தாஸ வந்து ஹீரோ வந்து அனுப்புவாரு. எதுக்காக அப்டின்னா வந்துட்டு, ஆல்ரெடி அந்த காருக்குள்ள இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அதுக்காக வந்து அவங்க 2 பேரும் அனுப்புவாரு. இப்ப தாஸும் அவங்க ஆளும் என்ன பண்றாங்கன்னா, அந்த கார்ல அந்த பசங்கள தூக்கிட்டு போறாங்க. இத அந்த ரவுடி பசங்க பாத்துர்றாங்க. பாத்துட்டு ரூபாவ கூப்ட்டு அவங்க வந்து அந்த பசங்கள வந்து முடிச்சுட்டாய்ங்க போல இருக்கு. அவங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாரியே தெரியல. அவனுங்க தூக்கிட்டு போறாய்ங்க. வா போலாம் அப்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாய்ங்க. இவங்கலாம் வந்து அவர தூக்கிட்டு போய்ட்டாங்கல்ல, அத பார்த்தோனே இப்ப இந்த வந்தவங்களுக்கு வந்து செம்ம கோவம் வந்துருது. உடனே ராவணன் வந்து முன்னாடி தானே போயிட்டு இருக்காரு. அவரு வந்து ஏதாவது பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ அங்க வந்துர்றாரு. வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அடிச்சு போட்டு இப்ப ஸ்டேஷனுக்கு எல்லாரும் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ராவணன் இருக்கார்ல, அவருக்கு அடிக்கடி கால் வந்துட்டே இருக்கு. அவர் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. உடனே வந்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க, "என்ன நீ ஃபோன் உனக்கு வந்துட்டே இருக்கு, எடுத்து பேசவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே ராவணன் என்ன சொல்றாருன்னா, "என் ஒய்ஃப்‌க்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் அடிக்கடி கால் வந்துட்டே இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "ஃபோன் எடுத்து பேசு. ஃபோன ஏன் எடுக்காம இருக்க? ஏன்னா இவ்ளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்னன்னு பாரு. அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்ல நீ சொல்றேன்னு" சொல்லி சொல்லவும், அவரும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுற மாரி வராரு. ஃபோன் எடுத்தவர் வந்து என்ன சொல்றாருன்னா, "ஏன் அப்படி அடிக்கடி கால் பண்ணிட்டே இருக்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவங்கள எப்படியாவது அவங்க ட்ரீட்மெண்ட்ட பாரு." அப்படின்னு சொல்லிட்டு வேற மாரி இங்க பேசுறாரு. இதே டைம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ராவணனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நர்ஸ் தானே. அவங்க இப்ப வந்து என் ஹஸ்பண்டும் இந்த ஸ்டேஷன்ல தான் வேலை பார்க்குறாங்க. வாங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பத்துல வந்தாங்களா, அங்கேயே இவங்க கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இவரு இவ்ளோ நேரம் வந்துட்டு என் ஒய்ஃப்‌க்கு உடம்பு சரியில்ல ராவணன் சொல்லிட்டே இருந்தாரு. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து நல்லபடியா நிக்கவும், இப்ப எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இத ராவணனும் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவர் ஒரு மாரி பயந்து போய் நிக்கிறாரு. நின்னுட்டே இருக்கும்போது எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அது ராவணனோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இவரோட 13 வயசு பொண்ண வந்து காணுமா? வேற ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கல. நீங்களாவது கம்ப்ளைண்ட் எடுத்து அந்த பொண்ண எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுங்கன்னு" சொல்லும்போது, இந்த இவரும் ஹீரோவும் வந்துட்டு, "நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நாங்க பார்த்துக்குறோம்னு" சொல்றாரு. அது போக இப்ப ராவணன் வந்து, "இங்க எதுக்கு வந்த? நீ வீட்டுக்கு கூட இப்ப போ வேணாம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்க தான் இப்ப சேஃபா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒய்ஃப் அங்கிருந்து கிளப்புறதுலயே இருக்காரு. இப்ப அவங்க ஒய்ஃப் வந்து அங்கருந்து கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவரு இருக்காருல்ல, அதாவது தாஸ் அவருக்கு வந்து செம்ம கோவம் வந்துருது. உடனே ராவணன போயிட்டு, "நீ தான் அந்த பசங்கள வந்து அடிச்சு இந்த மாரி பண்ணிட்டியா? எங்ககிட்ட டிராமா போட்டுட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்க ஆரம்பிச்சுடுறாரு. இப்ப ராவணன் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா நின்னுகிட்டே இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் செம்ம கோவம் வந்துட்டே இருக்கு. அவர அடிக்கிறதுக்கு கூட இப்ப தாஸ் போயிடுறாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு அவர் மேல அந்த கைய எடுங்க அப்படின்னு சொல்லவும், அவர் கைய எடுத்துடுறாரு. அதோட இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, "நீ அந்த 2 பசங்க சண்டை போட்டுக்கிட்டது உண்மதான். ஆனா சண்டை போட்டுக்கிட்டு அவனுங்க வந்து இறந்து போற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்படின்றது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். நீங்களா இப்ப உண்மைய சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் உங்க கூடயே நான் இதே மாரி நானும் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. அதான் இவர் வந்து ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 13 வயசு பொண்ணு சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்றாரு. அதாவது அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? அதாவது இப்ப அன்னைக்குன்றேன். அதே ஒரே நாள்ல தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவரோட ஒய்ஃப்‌க்கு வந்து உடம்பு சரியில்லாம கால் வந்துட்டே தான் இருந்திருக்கும். அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ஆனா இவர் வந்து ஸ்டேஷன்ல யாரும் இல்ல அப்படின்றதுக்காக ஸ்டேஷன விட்டு வெளிய போகாம இவர் அங்கேயே தான் இருந்திருப்பாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க அந்த பசங்க வந்து சண்டை போட்டுட்டே இருந்திருப்பாங்க. இவர் வந்து அவனுங்கள விட்டுட்டு அவனுங்க ஓட்டிட்டு வந்த கார போய் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா, ஏற்கனவே தாஸ் கிட்ட வந்து இவர் இன்ஸ்பெக்டர் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லியிருப்பாரு. அவர் பண்ணாம இருந்திருப்பார்ல. ஏதாவது கார்ல எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா, அத வச்சு இவங்க மேல எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார பார்க்கறதுக்காக அவர் உள்ள வந்திருப்பாரு. இப்படி இவர் கார சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, டிக்கில இருந்து ஒரு மாரி சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்னான்னு சொல்லிட்டு இவர் டிக்கிய ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அப்பா, அம்மா
வந்து 13 வயசு பொண்ண காணோம்னு தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு டிக்கிக்குள்ள இருக்கு. அதுவும் அலங்கோலமா கிடக்குது. ஒரு மாரி காயத்தோட உயிருக்கு போராடிட்டு கிடக்குது. இத பார்த்தோனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே ஸ்டேஷனுக்குள்ள ஓடி போயிட்டு ஒரு துணி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ண போத்தி விட்டுறாரு. போத்தி விட்டுட்டு அதுங்க மேல உள்ள வந்து பார்க்கும்போது இவனுங்க 2 பேர் வேற அடிச்சு புடிச்சுட்டு கிடக்குறானுங்க. அவருக்கு கோவம் தாங்காம என்ன பண்றாருன்னா, போய் லத்தி எடுத்துட்டு வந்து இவனுங்கள போட்டு 2 பேரையும் வெலாசுன்னு வெலாசுறாரு. கேட்டுட்டு அவர் அடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 2 பசங்களும் சேர்ந்து இவர அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவ என்ன உன்னோட பொண்ணா? அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு கோவம் அதிகமாயிடும். டக்குனு என்ன பண்ணுவாருன்னா, போய் கன் எடுத்துட்டு வந்துருவாரு. சுட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு தான் இருப்பாரு. எதார்த்தமா தெரியாத்தனமா அவர் வந்து அமத்தி விட்டு ஒருத்தர் இறந்து போயிடுவாரு. இன்னொருத்தர் வந்து அதே மாரி போராட்டத்துல தான் தள்ளி விடுவாரு. அவரும் கீழ விழுந்து இறந்து போயிருவாரு. வேணும்னே இவரு அவனுங்கள அந்த மாரி பண்ணணுன்ற மாரி பண்ணியிருக்க மாட்டாரு. இது மாரி தெரியாம தான் நடந்திருக்கும். நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அந்த மாரி நடந்திருக்கும். சரி நம்மளே போய் வந்து சரண்டர் ஆயிடலாம். எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லிடலாம்னு தான் நெனைப்பாரு. ஆனா வந்து அவரோட ஒய்ஃப் வந்து யோசிச்சு பார்ப்பாரு. அவங்க ஒய்ஃப்க்கு வந்து யாருமே கிடையாது. இவருக்கு இன்னும் குழந்தைங்க கூட கிடையாது. அவங்க ஒய்ஃப் யாரும் இல்லாம கஷ்டப்படுவாங்களே அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எதுவுமே நடக்காத மாரி அவரும் அங்கருந்து கிளம்பியிருப்பாரு. அந்த காப்பாத்துனார்ல, அந்த பொண்ண வந்துட்டு ஒரு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் ஒரு கம்பவுண்டர் வந்து இவருக்கு தெரிஞ்சவரா இருப்பாரு. அவர்கிட்ட அந்த பொண்ண ஒப்படைச்சு எப்படியாவது அந்த பொண்ண காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிருப்பாரு. கம்பவுண்டர் தான் வந்து அடிக்கடி இப்ப இவருக்கு கால் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. இவர் கூட ஒய்ஃப் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருப்பார்ல. ஆனா ஒய்ஃப் கிடையாது. கம்பவுண்டர் தான் கால் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு கால் பண்ணிட்டு இவரோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ண கூட்டிட்டு போயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட் குடுக்க சொல்லுவாரு. என்னடா இது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப சரி இங்க கோவிந்தர் அடைச்சு வச்சதுமே அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர காணுமேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்குள்ள அங்க உள்ள பிசிங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்து அவரோட ஒய்ஃப் வந்து அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, புடிச்சு வச்சிருக்காங்கல்ல, நான் போய் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால, நாங்க தான் சார் பாவம்ன்னு சொல்லிட்டு தொறந்து விட்டுட்டோம். ஆனா நீங்க போய் அவரோட ஒய்ஃப காப்பாத்துவீங்கன்றது எங்களுக்கு தெரியாது சார். தெரியாம அப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கேங் கிட்டயே போய் வாண்டடா போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப அந்த கோவிந்தா இருக்காரு. அவர் போய் மாட்டிக்கிட்டு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றாரு. இந்த மாரி 2 பசங்களும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. இப்படி வேணும்னே இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவர போட்டு அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. இந்த டைம்ல ஹீரோ வந்து வீடியோ கால் அவங்களுக்கு பண்றாரு. பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தைரியமா இருந்தா நேர்ல வந்து இங்க வந்து என் கூட வந்து மோதுங்க. அவர வந்து விட்டுருங்க அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்றாரு. இவர் கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப இவரே இன்வைட் பண்ணிட்டாரா, அதனால இப்ப அந்த அந்த குரூப் அந்த கேங் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இப்ப கிளம்பி வராங்க. இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிடுறாருன்னா, இப்ப எல்லாரும் இங்கிருந்து கிளம்பி போங்க. உங்க டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. ஆனா அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இவ்ளோ நேரம் நீங்க எங்கள காப்பாத்துறதுக்காக எவ்ளோ விஷயம் செஞ்சிருக்கீங்க. இப்ப உங்கள காப்பாத்துறதுக்காக அதாவது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் இப்ப நம்ம இது பண்ணணும். அந்த ரவுடி கேங்க ஃபுல்லா நம்ம இங்க இருந்து எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாரி எல்லாரும் இப்ப வெளிய போமாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டார்ட்டிங்ல ஒரு சீன் காட்டியிருப்பாங்கல்ல, நெறைய பேர் வந்திருப்பாங்க. வர வழியில ஃபுல்லா அவங்க வெடிச்சு வெடிச்சு இது பண்ணுவாங்க. அதனால தான் இப்ப இந்த ஸ்டேஷன்ல அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க எப்படி இப்ப ரவுடிங்களா வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள வெல்கம் பண்றதுக்காக தான் அங்க பாம்லாம் அந்த மாரிலாம் செட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல தான் ஸ்டார்ட்டிங் சைட்ல அவங்களுக்குலாம் அப்படி நடந்திருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப 3/4 பேர் அடிச்சு விட்டாச்சு. இப்ப 1/4 பேர அடிக்க வேண்டியது இருக்கு. அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹீரோ விடிய விடிய சண்டை போட்டுட்டே இருக்காரு. இதுக்கு இடையில வந்து ரூபா வந்து சண்டைக்கு வந்திருப்பாங்க. அவங்களையும் போட்டு அடிச்சு புரட்டி எடுத்திருப்பாரு. அதோட அவங்க வந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆனா அவங்க இறந்து போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா அடிபட்டுருக்கும். ஹீரோ இப்ப விடிஞ்சே போயிடுச்சு. ஆனாலும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காரு. இப்ப மினிஸ்டர்லாம் வந்து நேர்லயே வந்துட்டாங்க. இப்ப இங்க வந்து மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, எங்கடா என் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஒண்ணு ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அதே தான் நான் கேட்கிறேன். அந்த பசங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கிறாரு. என்ன எங்கள்ட்டயே விளையாடுறியான்னு சொல்லிட்டு இப்ப இவரு கேட்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எதுவும் தெரியாத மாரியே இப்ப ஹீரோ நடந்துட்டு இருப்பாரு. அங்க உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரோன்லாம் பறந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா, இப்ப டைரக்டரா வந்து இவரு இருக்காருல்ல, அந்த மினிஸ்டருக்கு மேல இருப்பார்ல, அவர் வந்துட்டு கால் பண்ணிட்டு, இப்ப மினிஸ்டர் கிட்ட பேசுவாரு. என் கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த மாரி வேலைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க பண்ண எல்லா வேலையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டர் மேலயே வந்து கண்ண வைக்கிறீங்களா? அந்த ஸ்டேஷனே நாசம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமா அவங்கள்ட்ட பேசுவாரு. ஏன்னா இப்ப கோவமா இவர் என்ன சொல்லிடுவாருன்னா, நீங்க பண்ண எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. மரியாதையா நீங்களா சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும், இப்ப போலீஸ் எல்லாம் அவங்கள புடிச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. பிரஸ், மீடியான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு நம்ம கமிஷனர் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவர் தான் இங்க உள்ள எல்லாரையுமே இவ்ளோ பெரிய கேஸ் எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி குடுத்துட்டு இருப்பாரு. ஆனா இவங்க செஞ்ச எந்த வேலைக்குமே கமிஷனர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. அவர் கிண்டல் பண்ற மாரி தான் ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு. அவங்கலாம் தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்கள அரெஸ்ட் பண்ண போறோம்ன்ற மாரி வேற வழி இல்லாம அவரும் கமிஷனர் இப்ப பிரஸ்ஸுக்கு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு இப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட அவர் என்ன பேசுவார்னா, உன் மேலே நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லும்போது, ஹீரோ டக்குனு என்ன சொல்வாருன்னா, அவனுங்க எடுத்து வச்சிருந்த அந்த ஃபோன்ல நெறைய வீடியோஸ் இருக்கு. அதுல நீங்க பண்ண வேலைங்களும் நெறையவே இருக்கு. நானும் அத பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இப்ப ரூபாவையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி இப்ப ஹீரோ சொல்லவும் கமிஷனரும் கொஞ்சம் பயந்துகிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியா அவர் வேலைய பார்ப்பாரு. இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒருத்தர் என் லாரிய வெளிய விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார்ல, அவர் வந்து நின்னுட்டு குடுங்க குடுங்கன்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, அவங்கலாம் சொல்லும்போது, அந்த லாரி அவர்ட்ட குடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுவாரு. உடனே அவரும் அந்த லாரி எடுத்துட்டு கிளம்புவாரு. அவங்களும் இப்ப லாரி எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்திருப்பாரு. அங்க வந்து அந்த பொண்ண அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த 13 வயசு பொண்ண பார்க்கும்போது, அந்த பொண்ணு இப்போ ஓரளவு ஓகேவா தான் இருக்கும். அது என்ன சொல்லும்னா, எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது. அவனுங்கள சும்மாவே விட்டுறாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, கண்டிப்பா நான் விடமாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆக்சுவலா ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு லாரி வந்து ஸ்டேஷன்ல நின்னு இருந்துச்சுல, அந்த லாரி வந்து ஒரு ஆசிட் லாரியா இருக்கும். அந்த லாரிக்குள்ள தான் அந்த 2 பசங்களையும் தூக்கி உள்ள போட்டிருப்பாரு. அவனுங்களும் அவரு தெரியாம அழிஞ்சு போயிருப்பாங்க. இப்ப அந்த பசங்கள எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்கன்ற மாரி தான் ஹீரோ அந்த வேல பார்த்திருப்பாரு. இப்படியா ஹீரோ வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு எல்லாரையும் காப்பாத்தி அந்த பொண்ணுக்கும் ஆறுதல் சொல்லி, அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சோ அதே மாதிரியே அங்க பண்ணியும் வச்சிருப்பாரு. அப்படிதான் வந்துட்டு இந்த படத்த வந்து முடிச்சிருப்பாங்க. ஆக்ஷன்லாம் சூப்பரா இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்த பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. இன்னொரு நல்ல